மேடையில் வந்திருக்கும் எங்களுடைய டீமுடைய சேர்பர்சன் தியாகுண்ணா, மற்ற எல்லாரும் ஸ்டேரிங் கமிட்டி மெம்பர்ஸ் அண்ட் இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹாசிமா இவ்வளோ அழகாக எலாபரேட்டாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள மாதிரி பேசணுன்னா ரொம்ப கஷ்டம். அது இந்த கார்ப்பரேட் ஸ்டைலில் பேசுகிறது சத்தியமாக என்னால் முடியாது. முயற்சி பண்ணுறேன். ஆனால் இந்த சிஐஐ அப்படின்னா இந்த அமைப்பை பற்றி அழகாக ஜெய்ஷ் அவர்களும் ஹாசினி மேமும் சொல்லியிருக்கிறாங்க. சினிமா, இந்தியன் சினிமா உலகம் முழுவதும் நீங்கள் பார்க்கும்போது ஹாசினி மேம் சொன்னாங்க ஒவ்வொரு இடத்துல பெரிய பெரிய அவார்ட்ஸ் நடக்குது. இப்போ மே மாதமும் வெளிநாட்டில் ஒரு பெரிய அவார்ட் நடக்க போகுது, எல்லாரும் போகிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு இந்தியன் சினிமான்னு அப்படி சொல்லும்போது சவுத் இந்தியன் சினிமா, தென்னிந்திய சினிமா அப்படி அதில் சேர்க்கறது இல்லை. கதை இங்கிருந்து எடுத்துகிட்டு போவாங்க, ஆர்டிஸ்ட் இங்கிருந்து கொண்டு போவாங்க, மெயின் டெக்னீஷியன்ஸ் இங்கே தான் இருப்பாங்க. உங்களுக்கு உலகத்துலேயே புகழ் வாங்கி கொடுத்து, நம்ம நாட்டுக்கே புகழ் வாங்கி கொடுத்து ரசூல் புகுட்டி ஏறமானும் நம்ம சவுத் இந்தியன் தான். அப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் பாருங்கள், இங்கிருந்து போகும்போது ஒரு அவார்ட் மட்டும் நடக்கும்போது தென்னிந்தியாவிலேருந்து மட்டும் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க. இன்னும் அந்த தென்னிந்தியா சொல்லும்போது இட்ஸ் பார்ட் ஆஃப் இந்தியன் சினிமா. அதுவும் தென்னிந்தியா சொல்லும்போது ஆல் த 4 சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் at par with anybody else in the world. உலகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் the best of technicians உங்களுக்கு எங்கே தான் இருக்காங்க. even as an artist, அதான் even as an actor, சிவாஜி கணேசன் அவர்களிருந்து, NTR ராமராவ்லேருந்து, ANRலேருந்து, புரட்சி தலைவர்லேருந்து, இங்கே ராஜ்குமார் அவர்கள்லேருந்து எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஆக்டர்ஸ். ஏன் இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரஜினி சார், கமல் சார் மாதிரி யாரால வர முடியுமா? அப்படிதான் நம்ம சொல்கிறோம். அவங்க டயலாக் நம்ம பார்த்துட்டு பேசிட்டு ஸ்டைலாக நடக்கிறது. இன்னைக்கு இருக்கிறத விஜய் அஜித் பார்த்துட்டு ஸ்டைலாக நடக்கிறது. அவங்கள மாதிரி ஆட முடியுமா? அவங்கள மாதிரி ஃபைட் பண்ண முடியுமா? இதுதான் நம்ம எல்லாமே பெஞ்ச் மார்க் வைக்கும்போது ஒரு முன்னுதாரணமாக வச்சுட்டு நம்ம நடக்கும்போது தென்னிந்திய சினிமா மட்டும் சொல்லும்போது ஏன் நம்ம பின்னாடி தங்கி நிற்கிறோம்? ஸோ சிஐ பேசிக்கலி வி வாண்ட் டு மேக் நாய்ஸ். we want to make a big noise and say we exist, you exist because we exist. இந்தியன் சினிமா சொல்லும்போது இந்தியன் சினிமா இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் தென்னிந்திய சினிமா தான். அது ரொம்ப அழகாக அவங்களுக்கு எடுத்து சொல்லணும், சண்டை போடலை. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அவங்கள பற்றி பெருமை நம்ம பேசாமல் வேறு யார் பேச போகிறாங்க? ஸோ சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இது எங்களுடைய குடும்பம் நாங்கள் சொல்கிறோம். ஸோ நம்ம குடும்பத்தை பற்றி, நம்ம குடும்பத்தில் இவ்வளோ டேலண்ட் இருக்குது, அது உதாரணமாக வச்சுட்டு நம்ம முன்னாடி போகிறதுக்காக தான் இந்த சிஐஐ. ஸோ முதல்ல சிஐஐக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது நம்மளுடைய டேலண்ட் பற்றி பேசுகிறதுக்கும் ஷோகேஸ் பண்ணுறதுக்கும். ஸோ தேங்க்ஸ் அ டன் டு சிஐஐ. ஆனால் ஃபர்ஸ்ட் டே என்னென்ன நடக்க போது ஹாசினி மேம் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவக்க விழாக்க வராரு. அதே மாதிரி நீங்கள் செகண்ட் டே ஃபைனல் நீங்கள் க்ளோசிங் செரமனிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாண்புமிகு MOS மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் INB எல் முருகன்ஜி அவர்கள் வராரு. ஹீ இஸ் கம்மிங் அண்ட் ஃபெலிசிட்டேட்டிங் கப்பல் ஆஃப் பீப்புள். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டே எப்படி ஒவ்வொரு பேனல் டிஸ்கஷன் பற்றி ஹாசினி மேம் சொல்லியிருக்காங்களோ இப்போ எல்லாமே ஃபர்ஸ்ட் டே தான் முடிய போகுது. செகண்ட் டே என்ன இருக்க போகுதுன்னா செகண்ட் டே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் இருக்கு. சினிமா, டெலிவிஷன் இது எல்லாமே தே ஆர் கோஎக்ஸிஸ்டிங் இருக்கும்போது ஒரு காலத்தில் டெலிவிஷன் பார்க்கும்போது டெலிவிஷன் சினிமாவில் இருக்கிறவங்க டெலிவிஷனுக்கு வரமாட்டாங்க நான் சொல்லிட்டு இருக்க காலத்தில் கமல்ஹாசன்லேருந்து, ராஜ்குமார்லேருந்து, சிவராஜ்குமார்லேருந்து, மோகன்லால் சார்லேருந்து, நாகார்ஜுனாலேருந்து, ஜூனியர் NTRலேருந்து எல்லாரும் டெலிவிஷனுக்கு வரும். டெலிவிஷனுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணுறோமா, இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்மில் நீங்கள் வெப் சீரிஸில் நடிக்கிறீங்களா, இல்லை இன்னைக்கு பிகர் ஸ்டார்ஸோடைய படங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகுதா, இது எல்லாமே we are coexisting. இது எல்லாமே we are surviving with the help of each other. இன்னைக்கு சினிமாவில் பெருசு, டெலிவிஷன் பெருசு இல்லை, அப்படி எதுவுமே கிடையாது. த சினிமா ஸ்டார்ஸ் இன்னைக்கு டெலிவிஷன் ஸ்டார்ஸ் பிகெஸ்ட் சினிமா ஸ்டார்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ ஐ திங்க் we are here to coexist. and இது பெண்டமிக் காலத்தில் மட்டும்தான் இந்த மூவ் இருக்குது, அதுக்கப்புறம் இருக்காதுன்னு நினைக்கிறவங்களும் நிச்சயமாக அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. பிகாஸ் we are here to make sure that both television, OTT as well as cinema, we survive together. செகண்ட் டேல ஒரு அழகான டிஸ்கஷன், ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் டிஸ்கஷன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு 300 கோடி 400 கோடி பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறோம்.
சில நேரத்தில் ஓடுது, சில நேரத்தில் ஓட மாட்டேங்குது. ஆனால் ஒரு சின்ன பட்ஜெட் ஃபில்ம் எடுத்தாக்கா திடீர்னு எங்கிருந்து வந்துச்சியா இந்த படம் பார்த்தாக்கா எல்லாரும் அந்த படத்தை பற்றி பேசுவாங்க. அந்த படம் வந்து வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு போயிடும். ஸோ ஐ திங்க் ஸ்மால் பட்ஜெட் கண்டென்ட் இருக்குது பாருங்கள். ஒரு படம் எடுக்கும்போது அந்த பட்ஜெட் என்ன பிளான் பண்ணுறோம், அந்த பட்ஜெட்குள்ளே எடுத்துட்டு லாபம் பார்த்துட்டு, பட் அதே சமயத்தில் ஒரு மெசேஜும் இருக்கணும், அதே சமயத்தில் மக்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒரு படம் எடுக்கணும். ஸோ வாட் கோஸ் இன் டு மேக்கிங் அ ஸ்மால் பட்ஜெட் ஃபில்ம் அண்ட் yet மேக் இட் எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல் அப்படி நான் பார்க்கும்போது நமக்கு வந்து கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து, மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து, தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாரும் வராங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில்னு பார்த்தீங்கன்னா தருண் பாஸ்கர் எடுத்த படங்கள் உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி கன்னடாவில் வந்து பவன்குமார், ஆல் தீஸ் ஆர் யங்ஸ்டர்ஸ். மலையாளத்துலேருந்து விஜய் பாபு, தீஸ் யங்ஸ்டர்ஸ். ஏன்னா இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்காக வரல, இவங்க வேற வேற தொழிலில் இருந்திருக்காங்க. யாரோ இன்ஜினியர் இருக்காங்க, யாரோ ஒரு பிசினஸ் மேன் இருந்திருக்காங்க, யாரோ வெளிநாட்டில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிறது ஒரே ஒரு ஃபயர், ஒரே ஒரு பேஷன், சினிமா உள்ளுக்குள்ளே இருக்கு. நான் சினிமாவில் ஏதாவது பண்ணணுமே அப்படி நான் சொல்லிட்டு சினிமா எடுத்திருக்கிறாங்க. சினிமா எடுக்கும்போது அவங்க கொடுத்த படங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இப்படி கூட படங்கள் எடுக்கலாமா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி கொடுத்த படங்கள். அண்ட் வாட் கோஸ் இன் டு மேக்கிங் திஸ் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ், அதே மாதிரி இந்த படங்கள் எடுக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிறது பயம், அவங்களுக்குள்ளே இருக்கிறது இன்செக்யூரிட்டிஸ், அதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்கிங் ஆஃப் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் yet எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ். அதுக்காக we have விஜய் பாபு, தருண் பாஸ்கர் அண்ட் பவன்குமார். அதை தாண்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா contemporary challenges faced by television, opportunities that lie ahead. டெலிவிஷன் இன்னைக்கு ஒரு காலத்திலே தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது. ஒரு காலத்தில் சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் வரும், அது மட்டும் பார்க்குறதுக்கு தூர்தர்ஷனில் உட்காந்துட்டு இருப்போம். ஒரு காலத்தில் சித்ரஹார் மட்டும் வரும், வெள்ளிக்கிழமை அதுக்காகவே உட்காந்துட்டு இருப்போம். ஒரு காலத்தில் இன்னொன்று சேனல் வந்துச்சு, அது மட்டும்தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. எங்கே திரும்பினாலும் அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் உங்களுக்கு ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. அந்த சேனல்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் எந்த வேணாலும் சேனல் போகலாம். இஃப் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் நீங்கள் பார்ப்பீங்க, இல்லைன்னா மாற்றிட்டு போயிட்டே இருப்பீங்க. ரைட் ஃப்ரம் நியூஸ் இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் இருக்கட்டும், பாலிடிக்ஸ் இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கட்டும், ஒன்லி ஃபிக்ஷனல் இருக்கட்டும், நான் ஃபிக்ஷனல் இருக்கட்டும், மூவிஸ் இருக்கட்டும், எது இருந்தாலும் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது ஹவு டு வி overcome these challenges, television, the survival of television despite the big screen. அது பார்க்கும்போது இட்ஸ் டெஃபினெட்லி நீங்கள் வெளியில் பார்க்கும்போது சீரியல்னா ரொம்ப ஈஸி தானே ஐயா, ஆனால் சீரியல் தான் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். நான் சீரியல் ப்ரொடியூசரும் டெலிவிஷன் மூவிஸ் ப்ரொடியூசரும் இருக்கேன், ஆனால் டெலிவிஷன் ப்ரொடியூசரும் நான் இருக்கேன். ஸோ டெலிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வந்து இங்கே தான் இன்டர்வல் வரும், இங்கே தான் வில்லன் என்ட்ரி இருக்கும், இங்கே தான் ப்ரீ கிளைமேக்ஸு, இங்கே தான் சாங்கு, இங்கே தான் கிளைமேக்ஸு, இங்கே தான் தி எண்ட். அப்படி கிடையவே கிடையாது. எங்களுக்கு வந்து டிஆர்பி எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து வாரம் வாரம் மாற்றிட்டே இருக்கணும். சேனல்லேருந்து சொல்லுவாங்க இது கொஞ்சம் சரியில்லை, இது கொஞ்சம் பண்ணுங்க. நாங்கள் பார்க்கும்போது ஆடியன்ஸ் ரியாக்ஷன் பார்த்துட்டு we have to make the changes. And how do you succeed and survive in television? And who else can be a better person இந்த ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு நாங்கள் வந்து டிஸ்கஷன் நடக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சு we all very readily agreed that இந்த பேனல் டிஸ்கஷனுக்கு ராதிகா சரத்குமார் மேம் இருந்தாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து பிக் ஸ்க்ரீனில் இந்த ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வந்து நாங்கள் பார்க்கும்போது ராதிகா சரத்குமார் ரிடான் அவங்க ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணும்போது she was a pioneer in bringing the big screen charisma to small screen. அவங்களுடைய சீரியல்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா யாராலையும் அந்த மாதிரி ஒரு டிஆர்பி ரேட்டிங்ஸ் கொடுக்க முடியல அந்த காலத்தில். And she's always looked up as one of the best television producers who has survived all the odds despite multiple channels, despite multiple programs all over. அவங்களுடைய ப்ரோக்ராம்க்குன்னா தனிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது. சாயந்தரம் உட்காந்துட்டு ஐயோ ராதிகமா வராங்களா, அவங்க சீரியல் பார்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு உட்காந்து பார்ப்பாங்க. What were the challenges that she faced when she came into television from big screen? I'm sure எல்லாரும் பார்க்கும்போது சினிமாவில் நடிச்சுட்டு டெலிவிஷனுக்கு வராங்க, சினிமாவில் மார்க்கெட் இல்லை, அதுக்கு தான் டெலிவிஷனில் வராங்க, அந்த மைண்ட் தாட் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ கிடையாது. பட் அந்த சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ணிட்டு எப்படி அவங்க ஒரு இது வரைக்கும் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ரிடான் சொல்லும்போது ஒரு இட்ஸ் அ வெரி வெரி ரெப்யூட்டட் ஃபர்ம் அப்படி சொல்லும்போது what made her take the decision and what really went into building such a huge empire and saying that Redan is a name to reckon with. அதே மாதிரி we have YGM sir. சினிமா இருக்கட்டும், டெலிவிஷன் இருக்கட்டும், தியேட்டர் இருக்கட்டும்,
as a producer இருக்கட்டும் எல்லாமே அவருக்கு வந்து it's at his fingertips. A very respected personality in all the fields and ஒரு producer அவரும். So what makes him think that television is here to stay? ஒரு சர்வைவ்க்கு இருக்கும்போது டெலிவிஷன்ல என்னென்ன பண்ண முடியும், எப்படி பேச முடியும், அதே மாதிரி டெலிவிஷன் பேசும்போது நிச்சயமாக ஒரு சேனல்லேருந்து we need somebody here. So we are still working on it, but கூடிய சீக்கிரத்தில் அடுத்த 2 daysல உங்களுக்கு பேர் வந்துடும். We are going to have one channel head who is going to discuss that television வந்து அவ்வளோ காம்படிஷன் இருந்தும் ஒவ்வொரு சேனல் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு டிஆர்பிஸ் ஜிஆர்பிஸ் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு what goes into it, எவ்வளோ மைண்ட் அதில் போகணும், எத்தனை ஆட்கள் வந்து வேலை பார்க்குறாங்க, what kind of ideas goes into making a successful television content. அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு ஷோகேசிங் ஸ்டார்ட் அப்ஸ். இன்னைக்கு இந்தியாவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாரும் வந்து ஒரு காலத்தில் வெளிநாட்டிலே போய் தான் நம்ம வேலை பார்க்கணும்னு இருந்தது. ஆனால் இப்படி கிடையாது. இன்னைக்கு யூ ஹேவ் ஆல் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் within a country itself, within a borders itself, where you can definitely make a mark. நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னா எல்லா ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு you can immediately be a very very successful entrepreneur. And அப்படி இருக்கும்போது we have Dhananjay sir who will be moderating that context full-ஆ வந்து ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும் as a producer, as a maker, எல்லாமே he's been in different fields, both television and movies. So அவருக்கு தெரியும் what it takes. So he is here going to take it forward, and we have Oracle's movies, Sendil Nayagam, and then Gautam from Omax Media, and Shamil Karim from Diginoor. So இது எல்லாமே வந்து all these people, these again youngsters, they all belong to that new generation of entrepreneurs. The startup India na சொல்லும்போது அந்த startup program சொல்லும்போது அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், எங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, I have to do something different. And all three of them, they are extremely successful in their own ways, and they have created a path for different people to follow and say that I can do it if I'm passionate about it. So we have them. The next is a very very important one, the OTT revolution, impact on subjects, budget, talent and opportunities. OTT in the last 2 years, especially in the pandemic, like பார்த்தீங்கன்னா OTT பார்க்காத ஆட்களே கிடையாது. Jayesh சொன்ன மாதிரி how the OTT platform is going to go in 2030, how it's going to go to almost 25 to 30 billion, right Jayesh? You said so. $1 billion பத்தி $1 million எல்லாம் போய் billions பத்தி பேசிட்டு இருக்கோம். So 2030 போகும்போது we are going to reach almost 25 to 30 billion ஒரு ப்ராடக்ட் இருக்க போகுது இது. So there's so much of work going into it, and talent. And OTT பொறுத்த வரைக்கும் it is only content oriented. யாரும் அந்த பெரிய ஸ்டார் இருக்காங்க உடனே வாங்க நாங்கள் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துறோம்னு கிடையவே கிடையாது. Content oriented, people do sit and you have different people in different platforms working on the content. So அந்த content பத்தி பேசுறதுக்கு OTT content ஏன்னா எல்லாமே பட்ஜெட்ல இருந்து எல்லாமே அவங்க பிளான் பண்ணுவாங்க. So அனூப் சந்திரசேகரன் மீடியா மேவன்ல இருந்து அவர் வந்து இது பண்ண போறாரு. And then we have Vice President of Netflix India Monica Shergill, we have Disney Hotstar and HSM TV Network Gaurav coming in, and Samir Nair of Applause Entertainment. 3 people who are extremely successful. Disney Hotstar இருக்கட்டும், Netflix இருக்கட்டும், Samir Nair Applause Entertainment இருக்கட்டும். சமீர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த OTT பிளாட்ஃபார்ம் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஆன் பண்ணாலும் ஒரு வெப் சீரிஸ் இருக்கட்டும், வெப் மூவிஸ் இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனில் வந்து அப்ளாஸ் வரும், சமீர் நாயர் பேர் வந்து தான் ஆகும். பிகாஸ் ஹீஸ் கிவன் ஹிஸ் சக்ஸஸ் ரேஷியோ இஸ் கம்ப்ளீட்லி ஓவர் த டாப். அதே மாதிரி கௌரவ் பெனர்ஜி ஃப்ரம் ஹாட்ஸ்டார் அண்ட் மோனிகா ஷேர்கில் ஒரு பெண் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வெரி யங் பீப்புள் கம்மிங் இன் அண்ட் விமன் டேக்கிங் ஓவர் அண்ட் ஸ்டாண்டிங் probably I wouldn't say at par, a little ahead of men in many places. சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. So it's a great honor for us to have Monica joining us for this panel discussion. How are theaters retaining the edge? நம்ம வந்து டெலிவிஷன் பேசிட்டோம், நம்ம வந்து OTT பிளாட்ஃபார்ம் பேசிட்டோம், ஆனால் பேக் டு தியேட்டர்ஸ்க்கு ஆட்கள் இந்த பெண்டமிக்கில் உங்களுக்கு வந்து தியேட்டர்ஸ் வந்து ஷட் டவுன் இருந்தது, அப்புறம் 50% ஓப்பன் ஆயிடுச்சு, அப்புறம் 100% ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு பயம், ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ஒரு பயம் இருந்தது, மக்கள் வந்து மறுபடியும் தியேட்டர்ஸ்குள்ளே வருவாங்களா, அந்த ஒரு பயம் இல்லாமல் தியேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு பயம். How are we going to maintain the theaters? It's not easy. ஒரு தியேட்டர் மெயின்டைன் பண்ணுறது ஈஸியான விஷயமே கிடையாது. எல்லாமே வந்து நீங்கள் அதில் பார்க்கணும், வாட் கோஸ் இன் டு இட் டு பிரிங் த பீப்புள் டு அஷ்யூர் தட் அவங்களுடைய சேஃப்டியும் இருக்குது, அதே சமயத்தில்
யூ பிரிங் இன் 100% கெப்பாசிட்டி இருக்குன்னா அந்த தியேட்டர்ஸ்க்கு மக்கள் வரணும்னா எது பார்த்துட்டு வருவாங்க? படங்கள் இருக்கு, ஆனா அந்த தியேட்டர் நல்லா இல்லைப்பா, அந்த தியேட்டருக்கு போனேப்பா கொசு அடிச்சுதுப்பா, அந்த தியேட்டருக்கு போனேப்பா அந்த சேர் சரியில்லைப்பா குத்துதுப்பா, அந்த தியேட்டர்ல கொஞ்சம் ஏசி சரியில்லைப்பா, இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாம ஒரு பெண்டமிக் அப்புறம் maintaining the theaters, how do you bring the audience back into the theaters இருக்கு, and what goes into maintaining these theaters, அது எல்லாமே இருக்கு பாருங்க. Competition is so high. So அப்படி இருக்கும்போது இந்த டிஸ்கஸ் பண்றதுக்காக we have Vice President of Theatre Development IMAX Preetham Daniel, and then of course we have Rohini Groupsல இருந்து நிகிலேஷ், வெற்றி தியேட்டர்ஸ்ல இருந்து ராகேஷ் கௌதமன், and ஷனாய் சினிமேக்ஸ்ல இருந்து சுரேஷ் ஷனாய். ஸோ இவங்க தான் 3 பேர் வந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க. I think it's extremely important. ஏன்னா ஃபில்ம் மேக்கர்ஸ் சொல்லும்போது யார் யார் வந்து ஃபில்ம் மேக்கராக இருக்கணும், சும்மா சினிமாவில் வந்து இது மட்டும் தான் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன நடக்குது மட்டும் தெரிஞ்ச போதும், இல்லை ஆக்டர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க தெரிஞ்ச போதும்னா இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி மோர் அபவுட் வாட் கோஸ் இன் டு மேக்கிங் அ சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர், அ சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம். ஹாஸ்னி மேம் சொன்ன மாதிரி இட்ஸ் அ கம்பைன்ட் எஃபர்ட். ஸோ theatre owners, how they survive in this pandemic and how they bring the audience back, how they maintain the theatres is extremely important. அதுக்கப்புறம் காசு பணம் துட்டு மணி content monetization and policy. இது வந்து ஒரு ஃபயர் சைட் சாட் மாதிரி இருக்கும், கேள்விகள் இருக்கும், அதுக்கு பதில் வரும், வெரி என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். நம்ம வந்து மணி சைடட் இருக்கு, we are talking about finance and everything. அதுக்காகப்பா நமக்கு finance புரியாது நம்ம என்ன பேச போறோம்னா இருக்கக்கூடாது. It is extremely important to learn. ஏன்னா நீங்க வந்து until unless you don't learn the trade, நீங்க பிசினஸ் எப்படி பண்ண போறீங்க? ஸோ அதுக்காக you have content monetization. And இது பேசுறதுக்காக லைகா ப்ரொடக்ஷன்ஸ் உடைய சிஇஓ ஆஷிஷ் சிங் மாடரேட் பண்ண போறாரு. And then we have our very own Dream Warrior Picturesல இருந்து எஸ்ஆர் பிரபு அவர்கள் பேச போறாரு. ராம்ஜி நட்ராஜன் இங்கே தான் இருக்கிறாரு, ராம்ஜி அவர்கள் இருக்கிறாரு. And சஞ்சய் வாத்வா, சேர்மன் ஃபோனோகிராஃபிக் டிஜிட்டல் லிமிடெட் and director of International Media Acquisition Corp. ஸோ அவரும் இருக்க போறாரு. ஸோ 3 people from different platforms. And அவங்க வந்து what goes into making into looking into the finance and எல்லாமே பார்க்கும்போது how do you manage that, finance எப்படி பார்க்க போறோம், finance எப்படி பண்ண போறோம், அதுதான் பார்க்க போறோம். So these are the interesting list of panel discussions. ரெண்டாவது நாள் என்ன நடக்க போகுது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து நம்மளுடைய எம்ஓஎஸ் எல் முருகன் அவர்கள் வராரு ஃபார் த ஃபைனல் செஷனுக்கு. அவர் வந்து ஃபைனல் க்ளோசிங் செரமனிக்கு வேலிடேஷனுக்கு வராரு. அண்ட் இதுல ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா, ஒரு அவார்ட் நாங்கள் கொடுக்க போகிறோம், ஐக்கன் ஆஃப் சினிமா. சினிமா சொல்லும்போது பேன் இண்டியா இது இருக்கிறதுனால, சினிமா சொல்லும்போது ஆல் த லாங்குவேஜஸ், நம்ம வந்து குறிப்பிட்டு வந்து சவுத் இண்டியன் சினிமா நம்ம மட்டும் சொல்லலை. we are talking about pan India. இந்தியா முழுவதும் ஒரு நபர் நமக்கு தெரியும்னா அவருக்கு ஒரு ஐக்கன் சொல்றோம்னா, ஒரு ஐக்கன் இருக்கும்போது அவருக்கு அந்த அவார்டு கொடுத்துட்டு அவரை ஃபெலிசிட்டேட் பண்ணணும். ஸோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது தி என்டையர் ஸ்டரிங் கமிட்டி we came up with one name and that was ஏஆர் ரஹ்மான். ஸோ ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு நாங்கள் வந்து ஐக்கன் அவார்டு கொடுக்க போகிறோம். அந்த அவார்டு கொடுக்கறது நம்மளுடைய எம்ஓஎஸ் எல் முருகன் அவர்கள் கொடுக்க போகிறாரு. So we are going to have a lot of fun, we are going to have a lot of entertainment, we are going to have a lot of discussions, we are going to have a lot of different details irukku. And cinema na behind the screen, in front of the screen, back of the screen, inside the theater, outside the theater, get into the box of television. எத்தனை மைண்ட்ஸ் இதில் இருக்குது டிஸ்கஷனுக்கு, எத்தனையோ வகை இருக்குது, எத்தனை பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. What are the different forms, what are the different platforms to make a film for OTT content, for television, எல்லாமே இந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ யார் யார் வந்து சினிமா பேஷனில் இருக்கிறவங்க இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து இந்த 2 நாட்கள் வந்து உங்களுடைய அறிவு இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக, இட்ஸ் கோயிங் டு பி a learning experience I would say. ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்ல முடியாது. இந்த 2 நாளில் வந்து சிஐஐ மீட்டிங்கில் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறேன். ஸோ ஐ வாண்ட் எவ்ரிபடி ஹூஸ் பேஷனட் அபவுட் ஃபில்ம்ஸ், ஹூஸ் பேஷனட் அபவுட் டெலிவிஷன், ஹூஸ் பேஷனட் அபவுட் கண்டென்ட், ஹூஸ் பேஷனட் அபவுட் டூயிங் சம்திங் வித் யர் லைவ்ஸ். ஐ வுட் சே கம், ஜாயின் அஸ், பி வித் அஸ், take away the wisdom, take away the words, take away all the possible things you can learn from the brilliant lineup of discussions we have and our superlative talented guest what we have in these 2 days. Please come, join us and take back not only entertainment but a lot of things to learn. Thank you very much. Thank you madam. அடுத்ததாக எல்லோருக்கும் வணக்கம். இந்த சிஐஏ பற்றி எனக்கு இனிமேல் எதுவும் பேசுறதுக்கு அவங்க மிச்சம் வைக்கல.
எல்லாரும் வந்து ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. ஸோ அதை ரிப்பீட் பண்ணி உங்களையும் நான் கஷ்டப்படுத்தலை. எல்லாரும் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து இவ்வளோ ஒரு மெகா கான்க்ளேவ் பண்ணுறோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் எங்களோட எஃபர்ட் வந்து மக்களுக்கு ரீச் ஆகலை, அது மக்களுக்கு பெனிஃபிட் ஆகலைன்னா இதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இந்த ஒரு ஒரு கான்க்ளேவ் வந்து ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நீங்களும் இந்த எல்லா மீடியாஸும், எல்லா சோஷியல் மீடியாஸும், இந்த யங்கர் ஜெனரேஷன் எல்லாம் கலந்து ஒரு ஒரு பர்சனல் எஃபர்ட்டாக எடுத்து ஒவ்வொருத்தரும் இது அடுத்த ஜெனரேஷனுக்கு போய் சேரணுங்கிற ஒரு அந்த வந்து ஒரு ஸ்பிரிட், அந்த யங்கர் ஜெனரேஷன் ஸ்பிரிட்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்பிரிட்டோட எல்லாரும் சேர்ந்து இது ஒரு மெகா சக்ஸஸாக கொண்டு வந்து இந்த நம்மளோட இந்த சிஐயும் இந்த தமிழ் சினிமா, சவுத் இண்டியன் சினிமா, சவுத் இண்டியன் மீடியா எல்லாம் வந்து ஒரு இந்த பேன் இண்டியன் லெவல் இல்லை, இந்த உலக அளவுக்கு அந்த இன்னும் பெரிய அளவுக்கு ரீச் ஆகிற மாதிரி எல்லாரோட உதவியும் எல்லாரோட எனர்ஜியும் ஸ்பிரிட்டும் எஃபர்ட்டும் எல்லாம் வேணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். Good evening, Vanakkam. I'm in fact delighted to welcome to you all for the press conference of Dakshin, the CII Southern Region's first Media and Entertainment Summit scheduled on the 9th and 10th of April at the Chennai Trade Center in Chennai. Before getting into welcoming you all, I thought I'll share a few data points vis-a-vis the M&E, the media and entertainment sector in India, and why South India actually plays a bigger role. India's media and entertainment industry is expected to grow at around 55 to 70 billion dollars by 2030. Actually led by OTT, gaming, animation, VFX, etc. Television households in India will continue to grow at around 5% and above, and it will cross 71% of Indian households by 2025. The Indian OTT revenue is expected to grow at around 13 to 15 billion dollars by 2030, which is at a speed of 25 to 26% by next decade. The animation and the VFX segment is also expected to grow at around $129 billion by 2023. So all these are pan-India figures. So one third of this you can, or half or one third of it you can calculate for South India. எதுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்தேன்னா, சவுத் இண்டியன் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரினா எல்லாருமே சினிமா மட்டும்தான் யோசிக்கிறாங்க. பியாண்ட் சினிமா தெர் இஸ் அ பிகர் வேர்ல்ட் இன் த M&E செக்டர், விச் இஸ் ஆல் தீஸ் டேட்டா பாயிண்ட்ஸ் நாங்கள் சொன்னது, கண்டென்ட், விஎஃப்எக்ஸ், அனிமேஷன், எக்ஸெட்ரா. இதை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு தெர் இஸ் ஒன் இன்ஸ்டிடியூஷனல் பாடி which we are called CII, Confederation of Indian Industry. Or a simple point, I thought I will just share it with you. CII actually is a 125-year-old organization which is there in India, and we have been in Chennai for the last 3 decades or so, and it is industry-led, non-government, not-for-profit, industry-managed organization with more than 10,000 members, both from the private sector and the public sector part of it. Ella sectors predominantly manufacturing irundanga. 1990s kapram, after the economic opening up scenario in India, we had lots of services sector ulla vandanga. So very recently we are also having this media and entertainment, which is a big sector on its own. So they play a big role in CII as well. CII's engagement நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் செக்டர் கோஸ் பேக் டெகேட்ஸ். த பிக் பிக்சர் சம்மிட்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க, which happens in Delhi and Bombay, that we organize every year, brings out the industry stakeholders at a pan India level. அது வந்து ஆக்சுவலா the 10th edition இப்போ தான் நடந்து முடிஞ்சது, ஒரு 8-9 months back. And we are going to have lots of missions-லாம் பண்ணுவோம். Like for example, the French Film Festival, the International Film Festival, CII goes there and showcases Indian cinema industry there, the media and entertainment sector there. இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். Mr. Madhavan from Walt Disney India and Star India is the national chairman of CII Media and Entertainment. Actually, talking about South India, I'd like to thank Mr. Tyagarajan sir, who's the chairman of the CII Task Force for Media and Entertainment South India, and who is also the chairman of Dakshin Steering Committee, and the members, all of them who are present over here,
for thanking in steering this amazing program for CI, which is going to happen on the 9th and 10th. Thank you so much for helping us in creating a footprint for CI in South India, and very happy for that. Thank you all. And Dakshin will actually not only showcase movie or movie stars, and but it will majorly focus on content, showcase on technology and other sectors in entertainment like gaming, design, VFX, animation, etc. So whoever is coming should be ready for all this and not just look it as a movie show. These are the big thing which is happening in South India, and it is our role from CI to showcase the media industry as such and not media personalities. So that is the core idea in which we are doing this. And with these few words, I would like to thank Mr. Tyagarajan sir again for helping in steering this entire thing, and look forward to working with you all for the summit. Thank you. And I would like to welcome all the media friends to the summit and give us a wide coverage for that as well. Thank you.